இன்றைய பட்டிமன்றத்தின் தலைப்பு கற்பழிப்புக்கு தீர்ப்பு மரண தண்டனையே ஆயுள் தண்டனையே. இந்த தலைப்பில் இரு தரப்பினரும் சிறப்பாக பேசினார்கள். இப்போது கடைசியாக மரண தண்டனையே என்கின்ற அணியின் சார்பில் செல்வி ஸ்மிருதி பேச வருகிறார். வாருங்கள் செல்வி ஸ்மிருதி. இவர் சமூக நலனில் அக்கறை கொண்ட பெண்மணி. நிறைய மையங்களில் பணியாற்றி வருகிறார். தான் படித்த படிப்பும் தன் வாழ்வும் இந்த சமுதாயத்திற்கே என்று நினைப்பவர். இவரை பற்றி ஒரு முக்கியமான செய்தி. செல்வி ஸ்மிருதி விரைவில் திருமதியாக போகிறார்கள். வாழ்த்துக்கள். வாருங்கள், உங்கள் கருத்துக்களை அள்ளி தாருங்கள். அனைவருக்கும் குவிந்த என் கரங்களின் குளிர் வணக்கங்கள். பெண்மையை பெருமைப்படுத்துவதே அவள் கற்புதான். அதை சூறையாட நினைப்பவனை சும்மா விடக்கூடாது. பாலியல் பலாத்காரம் என்பது ஒரு கொடுமையான வன்முறை. இதனால் உடல் நலம், மனநலம் பாதிக்கப்படுகிறது. பெண் சிதைந்து போகிறார். இது கொலையை விட கொடுமையான சிறை தண்டனை. அத்தனை பேரும் பூலாந்தேவிகளாக முடியாது. இதற்கு ஒரே தீர்வு கடுமையான சட்டம், மரண தண்டனை தான். அடுத்து ஆயுள் தண்டனை என்ற தரப்பில் பேச திரு நந்தகுமார் அவர்கள் வருகிறார். வாங்க நந்தகுமார் அவர்களே. ஸ்மிருதி மேடம் ஆவேசமாக பேசினார்கள். ஆவேசமாக பேசும்போது ஆத்திரம்தான் வரும், உண்மை வராது. மன்னித்துக் கொள்ளுங்கள் மேடம். மன்னித்தல் என்பது தெய்வ குணம். அந்த குணம் உள்ளவர்களுக்கு அது புரியும். தவறு செய்தவனுக்கு ஒரு முறை தன்னை திருத்திக் கொண்டு வாழ சந்தர்ப்பம் தரப்பட வேண்டும். கொலைகாரர்கள் கூட ஜாமீனில் வெளியே வந்து உலா வரும் போது இவன் வாழக்கூடாதா? புனர்வாழ்வு மையம் அமைக்கப்பட்டு வாழ வழி செய்யப்பட வேண்டும். இப்போது எதற்கெல்லாமோ சட்ட ரீதியாக அங்கீகாரம் கேட்கிறார்கள். கற்பழிப்பவனை மட்டும் ஏன் கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும்? காவல்துறை உயர் அதிகாரி கிரண்பேடி கூறியிருக்கிறார்கள், தண்டனை தரப்பட வேண்டும். ஆனால் அது மரண தண்டனை அல்ல, என்றென்றும் அவன் நினைவில் இருக்கும்படியான தண்டனை. பெண்களுக்கான தேசிய கமிஷனின் சேர்பர்சன் திருமதி மோகினிகிரி கூட இதைத்தான் வலியுறுத்தி இருக்கிறார்கள். தன்னை திருத்தி அமைத்துக் கொள்ள அவனுக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட வேண்டும். பொதுமக்களின் முன் அவர்கள் அவமானப்படுத்தப்பட வேண்டும். குற்றங்கள் நிரூபிக்கப்பட பெண்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாலியல் வன்முறை சம்பந்தப்பட்ட கோர்ட் கேசுகள் சீக்கிரம் விசாரிக்கப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்பட வேண்டும். வன்முறைக்கு தீர்வு வன்முறை அல்ல. மேடம், கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன், மன்னிச்சுக்குங்க. ஆல்ரைட். ஆத்திரமா பேசுறவங்க பேச்சுல அதிகம் ஆத்திரம் தான் வரும், உண்மை வராது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. இல்ல மேடம், நீங்க மேல்மட்டத்தில இருந்து இறங்கி வந்து வாழ்க்கையை பார்க்கணும். ஏசி ரூம்ல இந்த காவல்துறையோட பாதுகாப்போட மைக்க பிடிச்சு மினரல் வாட்டர் குடிச்சு வீர சபதம் செய்யறதுங்கிறது ரொம்ப சுலபம் மேடம். மிஸ்டர், நான் நீங்க நினைக்கிற மாதிரி மேல் மட்டம் எல்லாம் இல்ல. கீழ்மட்ட மக்களோட பேசி பழகி அவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு சோசியல் சர்வீஸ் பண்ற ஒரு சாதாரண மனுஷி. ஆல்ரைட். இப்போ என்ன பத்தி என்ன? மறுபடியும் சரிகா ஷாவுக்கு நடந்த கொடுமைகளும் வரதட்சணை அக்னி பிரவேசங்களும் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே தீர்வு கடுமையான சட்டம் தான். கருணைக்கு பிறப்பிடமான பெண்ணே காலியாகலாமா? எஸ். கருணை, தாய், அன்பு எல்லாமே பெண்ணிடத்துல உண்டு. அதே சமயத்துல அதே பெண் தான் அநீதிகளை கண்டிக்கும் போது துர்கையாகவும் காளியாகவும் மாறா. மகிஷாசுரன்களை வதம் செய்ய கருணை கூடாது, காளிதான் தேவை. மிஸ்டர் நந்தகுமார், தென்றல் காத்து பூக்களோட தலையை தொட்டு தலை சீவி விடுது. அதே தென்றல் புயலாகிற போது அதே பூக்களின் தலையே சீவி விடுது. தென்றல் ஒண்ணுதான், ஆனா முகங்கள் வெவ்வேறு. புரிஞ்சிருச்சா? ஓகே மேடம், நீங்க காளியாவே இருங்க. ஆமா, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம்னு தலைவி சொன்னாங்க. அந்த காளிதாசனை காண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஐயோ பாவம் அவரு. ஸ்மிருதி, ஏந்திருமா, மணியாச்சு பாரு. போமா, நேற்று வரைக்கும் பட்டிமன்றம், சோசியல் ஒர்க், அது இதுன்னு வெரி பிஸி. இன்னைக்கு 10 மணிக்கு மேலதான் ஹாஸ்பிட்டல் போகணும். போய் இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் எங்க அமைப்போட சார்பா பெட் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு வரணுமா.
மணி 8 தானே ஆறுது. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்க விடுமா. இத பாரு, நான் தூங்க விட்டுருவேன். ஆனா மாப்பிள்ள அப்படி இருக்கணுமே. மாப்பிள்ளையா? வருங்கால மாப்பிள்ள பிரணவ் தான். நேத்து 4 தடவை போன் பண்ணிட்டாருமா. நான் பட்டிமன்றத்துல இருப்பேன்னு சொல்லியிருந்தேனே. அது வேற அடுத்த வாரம் டிவில வருது. அதுக்காக நாங்க எல்லாம் ராத்திரி 10 மணி வரைக்கும் பேசினோம். பேசிட்டே இருந்தோம்னு சொல்றதானமா. சொன்னேனே, உனக்கு ஒரு செல்போன் வாங்கி தர போறாராம். எங்க நீ இருந்தாலும் உன்னோட பேசுறதுக்கான். வேற வேலையே வேண்டாமா. பாதி கூட்டத்துல செல்போன்ல கூப்பிட்டு சினிமாக்கு போலான்னு கேட்பாரு. இது என்ன செல்போன் விளம்பரமா? வாழ்க்கைமா? நோ, எனக்கு செல்லே வேண்டாமே. இத பாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. மாப்பிள்ள சொன்னதை சொல்லிட்டேன். ஒருவேளை இப்ப கூட அவர்தாம்மா, மாப்பிள்ள தான். இருமா, இப்பவே மாப்பிள்ளன்னு கூப்பிடாத. கல்யாணத்துக்கு அப்புறமா என்னன்னு கூப்பிடுவ? மாப்பிள்ள பழசாயிடும். ஹலோ ஹலோ ஹலோ, குட் மார்னிங் டியர். வெரி வெரி குட் மார்னிங். ஆமா, எனக்கு வெரி தான். கடவுளே, இது இங்கிலீஷ் வெரி. என்ன வெறியா இருந்தாலும் வெரி வெரி தான். ஐ அம் வெரி சாரி. அறுக்காதீங்க. விடியும் போதே பட்டிமன்றமா? டியர், உன் வாழ்க்கை ஒரு வழக்கு. அதை நாம வாய்தா வாங்கி வாங்கியே தள்ளி போடுறோம். ஆள விடுங்க. நிறைய பட்டிமன்றங்கள் கேக்குறீங்க, ஒத்துக்கிறேன். அதுக்காக அதை என்கிட்டயே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டாம். ஓகே ஓகே டியர், ஓகே. அது சரி, இன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு. ஐயோ, இன்னைக்கு 10 மணிக்கு வேறொரு ப்ரோக்ராம் இருக்கு. மண்ணாங்கட்டி, நேத்துல இருந்து உன்னை எத்தனை 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 தடவை கூப்பிட்டு தெரியுமா? உங்க அம்மா கிட்ட கேட்பாரு. எத்தனை தடவைன்னு என்னலையா? பட் சொன்னாங்க. ஆமா ஆமா, இப்ப அறுக்கிறது உன்னுடைய டர்ன். பிரணவ், ப்ளீஸ் ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணணும். அதுக்காக டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறமா அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல? எஸ் எஸ் எஸ், உன்னுடைய ஆராய்ச்சி கட்டுற சோசியல் ஒர்க்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நோ சான்ஸ். கல்யாணத்தை பத்தி வேணும்னா தீசிஸ் சப்மிட் பண்ண. அப்ப நான் ஹெல்ப் பண்றேன். டியர், இன்னும் 2 மாசம் தான் இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்குங்களேன். என் ஒர்க்கவினின் போது எத்தனையோ பெண்கள் அக்கிரமக்காரர்களால கற்பழிக்கப்பட்டாங்க. அப்ப காந்திஜி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? இப்படி பலாத்காரமாக கற்பழிக்கப்பட்ட பெண்களை அவர்களின் கணவன்மார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த தவறு அவர்கள் மனமறிந்து செய்த தவறல்ல என்றார். மன்னிக்கிறது தெய்வ பண்பு, பழிவாங்கிறது மிருக பண்பு. நீ கூட பட்டிமன்றத்துல பேசலாமா? துரியோதனன் கொடுமைக்காரன் தான். ஆனா அவன் மனைவி கர்ணனோட தாயக்கட்ட ஆடினப்ப தன் நண்பனை பார்த்து அவன் என்ன கேட்டான் தெரியுமா? எடுக்கவோ கோக்கவோ அப்படின்னு கேட்டான். இதுல இருந்தே அவன் ஒரு பேராண்மை மிக்க ஆடவனா தெரியறான். ராமர் ரொம்ப நல்லவர் தான். ஆனா ஊர்க்காரர்களோட பேச்சை கேட்டுட்டு தன் மனைவிய, அதுவும் கர்ப்பிணியான தன் மனைவிய காட்டுக்கே அனுப்பிச்சாரு. இதுல யார் நல்லவர்? துரியோதனனா ராமனா? வா, அடுத்த பட்டிமன்ற தலைப்பு தயார். அம்மா, வாசல்ல யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. போய் யாருன்னு பாரு. இந்த பாரு, நான் பாதி வேலையை விட்டுட்டு வந்திருக்கேன். குட் மார்னிங் மேடம். நான் குட் மார்னிங். நந்தகுமார் தானே நீங்க? மை காட், நீங்களா மேடம்? உங்களை இங்க சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நானும் அப்படிதான். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் நந்தகுமார்? என்ன இது, அன்னைக்கு மேடையில முழங்கின மிஸ்டர் நந்தகுமாரா இது? என்ன சொன்னீங்க? ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு மினரல் வாட்டர் குடிச்சிட்டு மைக்கு பிடிச்சு போலீஸ் பாதுகாப்போட பேசுறது ரொம்ப சுலபம், அப்படித்தானே? சாரி சாரி மேடம். ஆமா மேடம், இப்படி வாசலோடையே பேசி அனுப்பிச்சிருவீங்களா? சாரி சாரி, ஐ எம் வெரி சாரி. உள்ள வாங்க. அம்மா, அம்மா 2 கப் காஃபி கொண்டு வா. என்ன ஸ்மிருதி, இப்பதானே காபி குடிச்ச? ஓ, யார் ஸ்மிருதி இது? அம்மா, நான் அன்னைக்கு சொல்லல, மேடையில பட்டிமன்றத்துல ரொம்ப நல்லா பேசினாருன்னு. ஆமாமா, பேர் கூட நந்தகுமார்னு சொன்னேன்ல. இரு காபி கொண்டு வரேன். பரவாயில்லையே, என் பேரை கூட ஞாபகம் வச்சிருந்து உங்க அம்மா கிட்ட சொல்றீங்களே. நான் விரோதிகளை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன் சார். என்ன ஆமா, என் கட்சிக்கு எதிரிலேயே தானே நீங்க இருக்கீங்க? பயந்தே போயிட்டேன். இந்தாங்க. என்ன என்ன கவர்? என்ன லவ் லெட்டர்னு பயந்துட்டீங்களா? சாரி மேடம், உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணமாக போகுதுன்னு அன்னைக்கே மேடையில் சொன்னாங்க. இது என் தங்கச்சி தேவகியோட பயோடேட்டா. இது எதுக்கு என்கிட்ட தரீங்க? மேடம்,
நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். புரியலையே. இருங்க, புரிய வைக்கிறேன். என் தங்கச்சி தேவகி முதல்ல வேலைக்கு போயிட்டு இருந்தவதான். கல்யாணத்துக்கு அப்புறம் அவ புருஷன் அவளை வேலைக்கு போக வேண்டான்னு தடுத்துட்டான். இவளும் வேலையை ரிசைன் பண்ணிட்டா. ஆனா கல்யாண வாழ்க்கையில ஏகப்பட்ட சிக்கல். புருஷன் சரியில்லை, மாமியார் தொந்தரவு, அத்தனை பேருக்கும் ஈகோ ப்ராப்ளம். இவளால ஈடு கொடுக்க முடியல. சரி. காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி 10 மணி வரைக்கும் இவளுக்கு வீட்டு வேலை. வீட்டோட வியாதியா படுத்திருக்கிற பெரிய மாமியாருக்கு எடுபிடி ஆளு, நர்ஸு வேலை, பாதி நாட்களுக்கு அவளுக்கு துணையா படுத்துக்கிற காவல் வேலை, அவ அசுத்தங்களை சுத்தம் செய்யற ஆயா வேலை. இவ தனக்காக வாழாம அந்த வீட்டுக்காகவே வாழ்ந்தா கூட இவளை பாராட்டுறதுக்கு ஆள் யாருமே இல்லை. கணவனை கண்ணால பாக்குற வாய்ப்பு கூட மாசத்துல மாமியார் குடிக்கிற நாள்ல தான். உடம்பெல்லாம் அடிபட்ட காயங்களோட, மனசுல தழும்புகளோட இவ பிறந்த வீடு வந்தா. நான் இவளை மறுபடியும் புகுந்த வீடு அனுப்புறதா இல்லை. டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். சும்மா வீட்டுல இருந்தா கடந்த காலம் கண்முன்ன பயமுறுத்துது. அதான் ஏதாவது வேலைக்கு போனா மனசுக்கு ஆறுதலா இருக்கும்னு தான் இந்த பயோடேட்டா உங்ககிட்ட தந்த. அழாதீங்க. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க தம்பி. உங்க அம்மா காப்பியோட மனம் ரொம்ப அருமையா இருக்குங்க. இப்பதான் ஸ்மிருதி ஐஸ் வச்சா, அடுத்தது நீங்களா? இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே அம்மாவோட அன்பை முக்கியமா முழுமையா பெற முடியாத அனாதை தாங்கம்மா நானும் என் தங்கச்சி. ஆனா அந்த நிம்மதியும் நீடிக்கலம்மா. புகுந்த வீட்டுக்கு தங்கச்சிய புத்தி சொல்லி தாய் மாதிரி அனுப்பிச்சு வச்சு, ஆனா அவ போன வேகத்திலேயே திரும்பிட்டாம்மா. எதிர்காலம் பயமா இருக்கு. உன் காலடியிலேயே உசுர விட்டுடுறேன், மறுபடியும் வாழ்வுங்கிற பேர்ல அந்த நரகத்துக்கு என்ன அனுப்பாதேன்னு தங்கச்சி அழறா. என்னம்மா செய்யறது? அதான் வேலை கேட்டு. ஸ்மிருதி, பாவமா அந்த பொண்ணு. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஏதாவது கேட்டு பாருமா. எஸ் மேடம், இது ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கிற பிரச்சனை. உங்களால நிச்சயமா முடியும் மேடம். பிளீஸ் மேடம், இப்ப நான் என் முடிவை மாத்திட்டேன். மன்னிப்புக்கும் மறத்தலுக்கும் ஒரு எல்லை உண்டு. நாமளே பாதிக்கப்படும் போதுதான் அதோட உக்கிரம் தெரியுது. தவறு செய்தவங்களை இல்ல தம்பி, மாற்றம் செய் துன்பமெல்லாம் மன்னித்து மறக்கிற சீற்றமில்லா நெஞ்சம் வேண்டும்னு பாடல் பாடினவருக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளை இப்படி சீரழிச்சு விட்டு இந்த பாடலை பாடியே இருக்க மாட்டார். நான் வரேன் மேடம். பிளீஸ் என் தங்கைக்கு ஒரு வாழ்வு கொடுங்க மேடம். கண்டிப்பா செய்றேன். பிரணவ் என்டர்பிரைஸ்ல அப்ளை பண்ணியிருக்கா. பிரணவ் என்டர்பிரைஸோட வருங்கால முதலாளி அம்மா நீங்கன்னு தங்கச்சியோட விண்ணப்பத்தை இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். பிளீஸ் மேடம், இது என் தங்கையோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்லை. ஒரு பொண்ணோட, நீங்க போராடிட்டு இருக்கிற பெண்மையோட வாழ்க்கை பிரச்சனை. பிளீஸ் மேடம். மிஸ்டர் நந்தகுமார், டோன்ட் வரி, ஐ வில் டு இட். அம்மா, இந்த செய்தி படிச்சியம்மா? என்னம்மா? எங்கேயோ நார்த்ல ஒரு கிராமத்துலமா ஒரு பொண்ணு தன்னோட காதலனோட திருமணம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான்றதுக்காக அந்த கிராம பஞ்சாயத்துல அவளை திரும்ப கூப்பிட்டு என்ன தண்டனை கொடுத்திருக்காங்க தெரியுமா? என்ன தண்டனமா? கிராமத்து ஜனங்க 100 பேரும் அவளை கட்ட வைக்கணுமா. நீ கற்பழிப்புக்கு மரண தண்டனை தரலான்னு பேசுற. இவங்க கற்பழிப்பையே நியாயப்படுத்தி நீதிங்கிற பேர்ல தண்டனை கொடுத்திருக்காங்க. உன் கருத்துப்படி இந்த 100 பேரும் மரண தண்டனைக்குரியவங்க தான் நான் நினைக்கிறேன். சீ, எனக்கு புரியலமா. சட்டம் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமா செயல்படுது. அதுதான் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்றாங்கம்மா. புரியலமா, சட்டத்துக்கும் சாஸ்திரத்துக்கும் என்ன வித்தியாசம்? சொல்றேன் கேட்டுக்கோ. சாஸ்திரம் என்பது மீறப்படக்கூடாது. ஆனா நியாயம்னு வரும்போது சாஸ்திரங்க மீறப்படத்தான் வேணும். உறவினர்களையே யுத்தத்தின் பெயரால அழிக்கிறது, கொல்றது எல்லாம் ரொம்ப தவறு, பாவம். ஆனா தர்ம யுத்தம்னு வரும்போது உறவுகள் அழிஞ்சு போறது. நியாயம்தான் தலை தூக்குது. இதுதான் கீதாச்சாரம். இந்த கீதாச்சாரத்தின் தத்துவத்தை ஒரு கொலைகாரன் சொல்றது போல, ஆன்மாவுக்கு அழிவில்லை, நான் செய்யும் கொலை என்னை பாதிக்காது என்று சொல்ல வைத்தால் அது நியாய விரோதம், சட்ட விரோதம், சாஸ்திர விரோதம். அம்மா, அம்மா, எனக்கு பதிலா நீயே பட்டிமன்றங்கள்ல கலந்துக்கலாம். நீ நிறைய தமிழ் படிச்சிருக்கேம்மா. ஸ்மிருதி, வாழ்க்கையே ஒரு பட்டிமன்றம் தான். இதுல வர வழக்குகளை வாய்தா வாங்கி தள்ளி போட்டுட்டே இருக்கும். நிறைஞ்ச சபையில பாஞ்சாலிக்கு இழைக்கப்பட்டது அநீதி, அக்கிரமம் அப்படிங்கிறாங்க. இது பாஞ்சாலியோட சொந்த பிரச்சனை மட்டுமல்ல, சமுதாய பிரச்சனை. பரந்த கண்ணோட்டத்தோட
இந்த பிரச்சனையை அணுகினா கௌரவர்களோட மரணம் நியாயமானதுதான். ஆனா பாஞ்சாலி சபதம் செய்யும் போது இருந்த உணர்வு தனிப்பட்ட ஒருத்தி பாதிக்கப்பட்டதால ஏற்பட்ட கோபத்தோட விளைவு. அது பாஞ்சாலியோட கூந்தலோட நிற்காம கௌரவர்களை யுத்தகளம் வர இழுத்துட்டு வந்து சவுக்கடி தந்தது. ஏன் மனைவியை விற்க அரிச்சந்திரனுக்கு யார் அனுமதி தந்தது? இது மனித உரிமை மீறல். ஆனா இங்கேயும் தர்மம் கடமை அப்படிங்கறதால மக்கள் அதனை ஏத்துக்கிறாங்க. அரிச்சந்திரனோட சத்தியத்துக்காக அதனை பாராட்டு கூட செஞ்சாங்க. ஐயோ மறந்துட்டேமா. பிரணவ் இன்னைக்கு வெளியே கூப்பிட்டுட்டு போறேன்னு சொன்னாரு. திட்ட போறாரு, மறந்தே தொலைச்சிட்டேன். இத பாரு ஸ்மிருதி, சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு தயாராரு. நீ ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு பிரணாட்ட சொல்லிடுறேன், சரியா? ஓகேமா. ஹலோ, வணக்கம்மா, நான் நந்தகுமார் பேசுறேன். ஓ தம்பியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க தங்க வேலை விஷயம் என்னாச்சுப்பா? அத பத்தி சொல்லத்தாமா கூப்பிட்டேன். உங்க மகளோட தயவால அவளுக்கு வேலை கிடைச்சு. அப்படியா? ஸ்மிருதி மேடம் போன் பண்ணி சொன்னாங்களாம். பிரணவ் சார் இன்டர்வியூ எதுவும் இல்லாம உடனே வேலைக்கு ஆர்டர் கொடுத்துட்டாராம். ஓஹோ. இப்ப வேலைக்கு போயிட்டு இருக்காமா. நன்றி சொல்லத்தான் கூப்பிட்டேன். உங்க வீட்டுக்கு தான் இப்ப வந்துகிட்டே இருக்கேன். ஓஹோ, அப்படியா? வணக்கம்மா. நேர்ல நன்றி சொல்லிட்டு ஸ்வீட் கொடுக்கலாம்னு தான் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. இதெல்லாம் எதுக்கு? ஓ மிஸ்டர் நந்தகுமாரா, எப்படி இருக்கீங்க? வாங்க வாங்க. இந்தாங்க மேடம் ஸ்வீட். என்ன சாருக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா? என் தங்கச்சிக்கு ஒரு வாழ்வு அமையற வரைக்கும் எனக்கு கல்யாணம் இல்லை மேடம். இது என் தங்கச்சிக்கு வேலை கிடைச்சதுக்காக, அதுக்கான நன்றிக்காக. ஓ ஐ சி. நான் அன்னைக்கே பிரணவ் சொன்னாரு. இது பாரு டியர், நான் கல்யாண பிஸினால ஆபீஸ்க்கே போறதில்ல. என் வருங்கால மனைவி சொன்னா அதை மறுப்பனா? இப்பவே ஆபீஸுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேன். பை தி பை, அவ பேர் என்ன சொன்ன? தேவகி. பிரணவ், நீங்க ஒரு தடவை அவங்கள பார்த்து இன்டர்வியூ பண்ணி. நோ 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 நோ, நீ சொன்ன நோ அப்பீல். எப்படியும் என் கல்யாண இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரையும் பர்சனலா மீட் பண்ணுவேன். அப்ப பாத்துக்கிறேன். என்ன மேடம், இப்பவே கல்யாண கற்பனையா? நானும் தேவகிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு தேவகியை கூட்டிட்டு வாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணன பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வேண்டாமா? ஷூர், கண்டிப்பா. ஆனா நீங்க கல்யாண பிஸில. அம்மா அம்மா, பிரணவ் வந்துட்டாரு. நந்தகுமார் இருங்க, உங்களுக்கு பிரணவ. ஹாய் ஹாய் ஸ்மிருதி, கம் ஆன். இப்பவே லேட் ஆயிடுச்சு. நீங்க போங்க மேடம், இன்னொரு நாள் சந்திக்கலாம். வரேன் நந்தகுமார், போயிட்டு வரேன். ஸ்மிருதி, இப்ப நாம எங்க போறோம் தெரியுமா? தெரியுமே, மோதிரம் வாங்குறதுக்கு. அவசரத்துல என்னோட மோதிரத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிளே வச்சுட்டேன். நோ ப்ராப்ளம். அதான் உன்னுடைய தளிர் விரல்கள் இருக்கே, இந்த கை என்னுடைய நம்பிக்கை. இது என் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு கை மட்டும் போதாது, வாழ்க்கையோட ஓட காலும் தேவைமா. என்ன விட்டுட்டு ஓட போறீங்களா? ஆல்ரைட். உங்க வீட்டு வாசல்ல யாரோ நிக்கிறாங்களே, அது யாரு? அது மிஸ்டர் நந்தகுமார். ஞாபகம் இல்ல? ஒரு மாசத்துக்கு முன்னால உங்ககிட்ட வேலைக்கு ஒரு பொண்ணு சிபாரிசு செஞ்சனே, தேவகின்னு பேரு. அந்த பொண்ணோட அண்ணன். ஓ தேவகி. எனக்கு இப்ப எல்லாமே மறந்து போச்சுமா. ஒரே ஒரு பேர் தான் ஞாபகம் வருது. என்ன? ஸ்மிருதி. ஸ்மிருதின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? நினைவு. என் நினைவெல்லாம் நீதான். போங்க, சீக்கிரம் போங்க. எங்க போறோம் இப்போ? பிரசவத்துக்கு. சாரி, பிரஸுக்கு. இந்த கல்யாண பத்திரிகை எல்லாம் ரெடியா இருக்கமா, வாங்கிட்டு போய் சொல்லி போன் பண்ணாங்க. சரி, பிரஸ் மூடுறதுக்குள்ள போகணும், அதுதான் அவசரம். பத்திரிகைகளை வாங்கிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டு. அப்படியும் என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுடுவீங்கல்ல? கண்டிப்பா. விடிஞ்சு இத்தனை நேரமாச்சே, இன்னும் ஸ்மிருதி ஏன் எழுந்திருக்கல? வழக்கமா 6 மணிக்கே எழுந்திருந்து ஏதாவது எழுதிட்டு இருப்பாளே. ஸ்மிருதி, ஸ்மிருதி, அட என்னது படிக்க காலியா இருக்கு? எங்க போயிட்டாவ? ஸ்மிருதி. அம்மாவா?
நான் இங்க பால்கனில இருக்கேம்மா. ஐயோ, என்னம்மா இது? பல்லு கூட தேய்க்காம பால்கனில என்ன வேடிக்கை? ஆமாம்மா, வேடிக்கைதான். இனிமே எல்லாமே வேடிக்கைதான். ஸ்மிருதி, என்ன சொல்ற நீ? ஆமா, கொஞ்ச நாளாவே நீ சரியாவே இல்லம்மா. என்னாச்சு? உனக்கும் பிரணாவுக்கும் ஏதாவது சண்டையா? அதான் கல்யாணத்துக்கு முன்னாலே எல்லா சண்டையும் போட்டுட்டா இத பாரு, அப்புறம் பேசவே விஷயம் இருக்காது தெரியுமா? ஆமாம்மா, சண்டைதான், வாழ்க்கை சண்டை. இந்த சண்டை பட்டிமன்ற மேடையில விவாதிக்க முடியாத கருத்து. இதுக்கு நடுவர் யாரும் கிடையாது. யார் நடுவர்னு தெரியாத குழப்பம். யார் தீர்ப்பு தரப்போறாங்கன்னு புரியாத முடிவு. ஸ்மிருதி, என்னது? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி புரியாம குழப்பமா பேசுற? கல்யாணத்துக்கு அப்புறமா என்ன பிரிஞ்சிடுவோங்கிற பயத்துல பேசுறியாடா? நாம பிரிய மாட்டோம்மா. என்னம்மா சொல்ற? நான் கல்யாணமாகி பிரிஞ்சு போனா தானே வந்து. என்னம்மா இது? கல்யாணத்துக்கு அப்புறமா நீ நீ பிரணா வீட்டுக்கு போக போறியே? அட ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறமா மணமகளை அவளோட புகுந்த வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இல்ல? ஆனா நான் போக மாட்டேன். ஸ்மிருதி, எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு கூட தான் பயமா இருக்கு. நீதான சாஸ்திரமும் சம்பிரதாயமும் நியாயம் அநியாயம்னு பேசுவ. என்னை விட்டு பிரிஞ்சு நீ தனியா இருந்தா அது நியாயம் இல்ல. அதனால நான் அங்க போகாட்ட என்ன? பிரணவ் இங்க வரட்டுமே, அதான நியாயம். அப்பாடா, நான் என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேம்மா. இத பாரு ஸ்மிருதி, பிரணவோட அப்பா தன்னோட எதிர்கால மருமகளுக்கு புடவை வாங்கி அனுப்பிச்சிருக்காரு. உன்னை செலக்ட் பண்ண சொல்லி இருக்காரு. புடவைக்கு ஏத்த பிளவுஸ் வாங்கி தைக்க கொடுக்கணும். அளவு பிளவுஸ் எல்லாம். இரு, எனக்கு இதெல்லாம் வேண்டாமா. என்னம்மா சொல்ற? இது நம்ம சம்பிரதாயமா? நான் சுடிதார் போட்டுக்க போறேன். உன் சம்பிரதாயம் என்ன ஆகும்? ஸ்மிருதி, நீ பேசுறது எதுவுமே சரியில்லை. இது உன்னோட சொந்த முகம் இல்ல. அத மறைச்சு என்னவோ பேசுற. என்னாச்சு ஸ்ருதி? ஸ்ருதி, சொல்லுமா. அன்னைக்கு நீயும் பிரணவ் வெளியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எதுவுமே சரியில்லை. பிரணவும் முந்தி மாதிரி போன்ல கூப்பிடுறதே இல்ல. என்ன ஆச்சு? ஏன் அவர் போன்ல கூப்பிடல? அம்மா, இனிமே அவர் போன்ல கூப்பிட மாட்டாரு. என்ன சொல்ற நீ? ஆமாமா, இந்த கல்யாணம் நடக்காது, நின்னுடும். நானும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். என்னமா இது? என்ன சொல்ற நீ? இது தீர்ப்புமா. இந்த தீர்ப்பை எழுதினது ஆண்டவன் இல்ல. அது அது ஸ்மிருதி, அழாத. அது பாரு, போன் பில் அடிக்குது. பிரணாவ் தான் கூப்பிடுறதா இருக்கும். நீயே போய் பேசுமா. இத பாரு, என்ன ஸ்மிருதி இது? உன்னை பத்தி தான் கேட்பாரு. நீ பேசுமா ப்ளீஸ். நான் சொல்றது கேட்க மாட்டேன். ரிசீவர் எடுத்து பேசுமா. என்னம்மா? போன்ல பிரணவ் சாரி, உன்னோட மாப்பிள்ள என்ன சொன்னாரு? என்ன மீட் பண்ண வரேன்னு சொன்னாரா? போன்ல பேசினது பிரணவ் இல்ல ஸ்மிருதி. பிரணவோட அப்பா பேசினாரா? ஆமா ஆமா. உன் மாப்பிள்ளையோட அப்பா, அதான் சம்பந்தி. என்ன பேசினாரு? அது பொய் சொல்ல முயற்சிக்காதம்மா. அது உன்னால முடியாது. அவர் என்ன சொல்லி இருப்பாருன்னு நான் சொல்லட்டுமா? இந்த கல்யாணம் நின்னு போச்சு, நான் அனுப்பின புடவைய திருப்பி அனுப்பிச்சிடுன்னு சொன்னாரம்மா. ஸ்மிருதி,